வணக்கம். வினமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். SPM தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. மாணவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுப்பது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, இது போன்ற பல விஷயங்களில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டிவெட் தொழிற்கல்வியில் உள்ள நன்மைகள் என்ன, டிவெட் தொழிற்கல்வியை கற்பதினால் அவர்களின் எதிர்காலம் எவ்வாறு அமையும், இது போன்ற பல விஷயங்களை துல்லியமாக நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு இன்று அரங்கில் இணைந்திருக்கின்றார் மலேசிய உயிரியல் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் மகாலட்சுமி அர்ஜுனன். அவருடன் பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் கார்த்திகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன் டாக்டர். நன்றி. சரிங்க டாக்டர், இப்போ இந்த டிவெட் தொழிற்கல்வி பொது தனியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி, இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சரி, டிவெட்னு சொல்கிறப்ப இது ரொம்ப தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கும். ஒன்று அவங்க எங்கே வெளியே என்ன நடக்குதோ, அப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் இருக்கோ அதை படியே தான் அவங்க படிப்பாங்க. அவங்களோட பயிற்சியும் அதுபடி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் அந்த தொழில்நுட்ப கல்லூரியோடு சேர்ந்து அந்த பாடத்திட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ 70% இவங்க அந்த வெளியே வேலை செய்கிறது தான் 70%, பட்டறையில் இருக்கிறது தான் 70%, இல்லை அந்த கம்பெனியில் வேலை செய்கிறது தான் 70% இருக்கும். 30% தான் அந்த அகாடமிக் உட்காந்து லெக்சர் போகிறது. அப்போ இவங்க படிக்கிறது பூராவுமே வெளியே என்ன நடக்குது அதுதான். அப்போ இந்த சைடு நீங்கள் அகாடமிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்று சுரக்கா அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கான்செப்ட்ஸ், தியரி எல்லாமே படிச்சுட்டு இதை கொண்டு வெளியே எப்படி நான் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் அவங்க தேடி பார்க்கணும். ஸோ அதுதான் வித்தியாசம். அதாவது இப்போ நீங்கள் சொல்லும்போது வேலை எப்படி செய்கிறாங்களோ அதை தான் அவங்க டிவெட் படிக்கும் போது செய்வாங்க. ஆமாம் இல்லையா? இப்போ பள்ளியில் படிக்கிற படிப்பு தான் பல்கலைக்கழக மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுதான் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா இதான் அதுக்கான சரியா சொன்னீங்க. சரி, மலேசியாவில் ஏன் இந்த டிவெட் தொழிற்கல்வி முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? சரி கார்த்திகா, நம்ம இந்த மலேசியா நாட்டுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம்னுக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்ப்போமே. இந்த காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்தில் மட்டும் இல்லை, உலகளாவிய நிலையில் கூட இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப படிக்கிறது ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. உடனே வெளியே போயிட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமே அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு அந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதுக்கு இது எதுக்கு நான் படிக்கிறேன், இதுக்கும் வெளி உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நிறைய அவங்க கேள்வி வரப்ப ஏன் நான் படிக்கணும், ஏன் நான் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இங்கே தான் டிவெட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இதே மாதிரி பிள்ளைங்களை கொண்டு ஏன் நீங்கள் படிக்கிறீங்க, இங்கே வெளியே உடனே என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. முக்கியமாக அந்த கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருக்க பிள்ளைங்களுக்கு, உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், பரீட்சைக்கு போகணும் அப்படின்னு உள்ள ஆர்வம் குறைவாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த டிவெட் அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொன்று நம்ம பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் நல்லா தேர்ச்சி பெறாத பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, இ-ஹெயிலிங் போகிறாங்க, கிராப் ரைடு அப்படிலாம் போகிறாங்க, கேஷியராக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கில் தேவையில்லாத வேலை செய்கிறாங்க. நாளைக்கு ஒரு 10-15 வருஷத்தில் இந்த வேலைலாம் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம சமுதாயத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பதிலை வச்சு தான் என்னோட அடுத்த கேள்வியும் சார்ந்திருக்கு. சந்தையில் இதற்கான அந்த டிமாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, தொழிற்கல்வியை கற்றுட்டு வந்த மாணவர்களுக்கான டிமாண்ட் மலேசியா மற்றும் உலக அளவில் அந்த சந்தையில் எப்படி அவங்களோட அந்த டிமாண்ட் இருக்குது? இதுதான் நீங்கள் கேட்டீங்க, மலேசியாவில் ஏன் இது முக்கியம் அப்படின்னு. மலேசியாவில் மட்டும் இல்லை, ஏன் வெளியுறவுல இது முக்கியம் அப்படின்னு அதுக்கு வருவோம். இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் நிறையா முதலீடை கொண்டு வராங்க மலேசியாக்குள்ளே. அது பல துறையிலேருந்து முதலீடை கொண்டு வராங்க. அப்போ அதே மாதிரி கொண்டு வரப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது. அப்போ கம்பெனிஸ் கட்டிக்கிட்டே போகிறாங்க. மேனுஃபேக்சரிங், இப்போ எந்தெந்த தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர், மேரிடைம் கடல்வழி அந்த கப்பல் சம்மந்தப்பட்ட இது, ஏரோஸ்பேஸ் ஏரோப்ளேன் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பயோ எனர்ஜி. அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இங்கே இப்போ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பெட்ரோலை நம்ம எப்படி குறைச்சி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. அப்போ பயோ எனர்ஜி அங்கே எப்படி நம்ம எனர்ஜியை கொண்டு வர்றது, அங்கே டிவெட் இருக்குது. அப்புறம் ஹெல்த் கேர். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கு போனால் நம்ம என்ன பார்க்குறோம், பல வகையான எக்யூப்மெண்ட்ஸ், கேஜெட்ஸ், மிஷின்ஸ் பார்க்குறோம். எக்ஸ்ரேலேருந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மிஷின் வரைக்கும் பார்க்குறோம். MRI அப்படின்லாம் நிறைய பார்க்குறோம். அங்கே எல்லாமே தொழில்நுட்பம் இருக்குது தானே. அப்போ அங்கேயும் நம்மளுக்கு டிவெட் படித்தவங்க தேவைப்படுறாங்க. அதே மாதிரி க்ரீன் டெக்னாலஜி,
பசுமை தொழில்நுட்பம் அதுக்கும் தேவைப்படுது. ஸோ இதே மாதிரி பல துறையில் வந்து இந்த துறையெல்லாம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் இந்த துறை வந்து வெளிநாட்டு கம்பெனிஸும் வராங்க. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி தான் வெளிநாட்டிலையும். ஸோ நம்ம இதே மாதிரி டிவேட் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது. ஆனால் இப்படி இருக்கும்போது டாக்டர் என்ன இருக்குன்னா, டிவேட் பற்றி பேசினாலே அதற்கான அந்த கண்ணோட்டம் வந்து கொஞ்சம் ஒரு என்ன எதிர்மறையாக ஒரு நெகட்டிவான ஒரு கண்ணோட்டம் தான் இருக்குது. சரியாக படிக்காத பிள்ளைங்க தான் டிவேட் படிப்பாங்க, கல்வியில் கவனம் செலுத்த முடியாத பிள்ளைகளுக்கு தான் இந்த டிவேட் தொழிற்கல்வி, இந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து சமூகத்தில் இருக்குது. குறிப்பாக நம்ம இந்திய சமூகத்தில் அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய பார்வை? அது உண்மைதான். ஆனால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம நிறைய இப்போ டிவேட்னு சொல்கிறோம். டிவேட் வந்து ஒரு பஸ்வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அரசாங்கம் நிறைய இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இந்தியர் சார்ந்த என்ஜிஓஸ் கூட நிறையா இது மாதிரி செய்கிறாங்க. நானே 2 அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சேன். போன வருஷம் தமான் ஸ்ரீ மூடு ஸ்லெங்கூரில் செஞ்சேன். இப்போ தான் சமீபத்தில் எஸ்டிகேடி வெல்ஸ்லியில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சோம். ஸோ அப்படி செய்கிறப்ப ஒரு 200க்கும் மேற்பட்ட பெற்றோரும் பிள்ளைகளும் வந்திருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து இப்போ இந்தியர்களுக்கு தெரியுது இது முக்கியம் அப்படின்னு. ஸோ இது மாறுபட்டுக்கிட்டு வருது. சரி, ஏன் அந்த கண்ணோட்டம் இருக்குன்னா, நம்ம 3D ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சரஸ், டிமீனிங், டர்ட்டி ஜாப், இதெல்லாம் அழுக்கான வேலை, கஷ்டமான வேலை அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் வந்து இதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட உள்ளக்கு இறங்கி செய்ய வேண்டியதில்லை. ஏஐ இருக்குது, ஆட்டோமேஷன் இருக்குது, ரோபோட்டிக் இருக்குது. ஸோ அவங்களும் நல்ல ஒரு அந்தஸ்தான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கண்ணோட்டம் வந்து இருக்கலாம், 3Dயாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் ஒன்று என்னென்னா, அந்த காலத்துலலாம் அந்த டிவேட் வந்து இப்போவும் அந்த தேர்ச்சி குறைவாக உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அளிக்கிற ஒரு பாடத்திட்டம், ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நல்லா படிக்காத பிள்ளைங்கன்னு. ஆனால் இது வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, நல்லா படிக்காத பிள்ளைங்கன்னு சொல்கிறத விட இந்த பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் தே ஆர் இன்டெலிஜென்ட். ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் தியரிஸ் படிக்கிறத விட்டுட்டு நான் கையிலேயே செஞ்சு பார்க்கணும், எனக்கு தெரியணும், நான் செஞ்சோன்னே வெளியே எங்கே என்ன நடக்குதுன்னு, அதே மாதிரி பிள்ளைங்களா இருப்பாங்க. ஸோ தேர் நாட் இன்டெலிஜென்ட். பட் இவங்களுக்கு வேற வழியாக நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுதான் டிவேட். ஸோ இது வந்து 2வது பட்சமோ 3வது பட்சமோ கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து அந்த கண்ணோட்டத்தை முற்றிலுமாக தகர்த்த வேண்டிய ஒரு கண்ணோட்டமாக இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லும்போது எல்லா தொழில்துறை அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட ஏஐ வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி கண்டு வருது. அதே போல் இந்த டிவேட் கல்வி சொல்கிறீங்க. டிவேட் கல்வியில் கல்விக்கான படிநிலை இருக்கா? அதாவது இந்த சர்டிஃபிகேட், டிப்ளமா, இந்த மாதிரி தரநிலைகள் இருக்கா? கண்டிப்பாக டிவேட்டில் வந்து இப்போ அவங்க தேர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த டிவேட் வந்து அந்த கொடுப்பாங்க எந்த காஸ்ட்னு. கொஞ்சம் நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு உடனே டிப்ளமா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்த பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்து ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக படிநிலை இருக்குது. இந்த படிநிலையை பார்த்து நம்ம பிள்ளைங்க சரி நீ ரொம்ப மோசமாக செஞ்சுருக்க, சர்டிஃபிகேட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு சொன்னால் கூட இவங்க இதில் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு டிப்ளமா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மாஸ்டர்ஸ் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு அதை பார்த்துவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி போனவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்தியர்களே அதே மாதிரி பிஹெச்டி வரைக்கும் வச்சுருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இங்கே என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த நல்ல தேர்ச்சி பெற்றவங்க உடனே டிப்ளமா பண்ணுவாங்க, இல்லை மெட்ரிகுலேஷன் போயிட்டு உடனே டிகிரி பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து பண்ணுவாங்க. ஏற்கனவே எவ்வளோ கால அவகாசம்? சரி, ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 1 வருஷம், டிப்ளமாக்கு இன்னொரு வருஷம் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு மேபி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த 3 வருஷம் வந்து நான் சொல்ல ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா இவங்க வந்து உண்மையிலே எந்த துறையில் இருக்க போகிறாங்கன்னு படியிலேருந்தே இவங்களுக்கு தெரியும். நம்ம யூனிவர்சிட்டி டிகிரி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் எந்த துறைக்கு போக போகிறேன். இப்போ பயோடெக்னாலஜியே எடுத்துக்கிட்டா கூட, இப்போ நான் வந்து ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் எடுத்துக்கிட்டா கூட, இப்போ பயோடெக்னாலஜி படிச்சுட்டு எந்த துறைக்கு போக போகிறேன், மெடிக்கல் போக போகிறேன்னா, அக்ரிகல்ச்சர் போக போகிறேன்னா, இல்லை இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து அவங்க நான் ஏரோஸ்பேஸில் தான் இருக்கிறேன், ஏரோஸ்பேஸில் படிக்கிறேன், கடைசி வரைக்கும் ஏரோஸ்பேஸ்லேயே இருப்பாங்க. அப்போ ஆரம்ப காலத்திலேயே அவங்களோட அந்த சரியான பாதை வந்து அமையுது. குழப்பம் இருக்காது இல்லையா? அப்ப டிகிரி முடிச்ச பிறகு ஒரு குழப்பம், எந்த துறையை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது, எந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போறதுன்ற குழப்பம் வந்து அதிகமா இருக்காது. கருத்து இன்னும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க அந்த எப்படி அந்த வழி அப்படின்னு கேட்டீங்க, பாத் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டிவேட் படிச்சவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து எம்தூன் அப்படின்னு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 4 பல்கலைக்கழகம் இருக்கு. எம்தூன்னா என்னன்னா மலேசியா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி நெட்வொர்க். அப்போ அந்த 4 பல்கலைக்கழகம் எதுனா யூனிவர்சிட்டி மலேசியா பெர்லிஸ், யூனிவர்சிட்டி மலேசியா பஹாங் சுல்தான் அப்துல்லா,
யூனிவர்சிட்டி துன் ஹுசைன் ஜோஹோரில் இருக்குது, யூனிகேஎல் மலேக்கல் இல்லை யூனிவர்சிட்டி மலேக்கு. ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த பாத்வேலேருந்து வந்த மாணவர்களை அவங்க எடுத்துக்கிறாங்க டிகிரி ப்ரோக்ராமுக்கு. சரிங்க டாக்டர். இப்போ வந்து இந்த 4 யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அது சார்ந்தது என்னோட அடுத்த கேள்வியும் அமையுது. இப்போ மாணவர்கள் ஏன்னா நிறைய இடத்துல நிறைய கல்லூரிகள் நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த திவெட் தொழிற்கல்வியை வந்து ஆஃபர் பண்ணுறதா வந்து செய்திகள் வெளியாகுது. இது தனியார் துறையாகவும் இருக்கலாம் அல்லது அரசாங்க துறையாகவும் இருக்கலாம். இந்த நான் தேர்ந்தெடுக்கிற கல்லூரி வந்து சரியான கல்லூரி, இது வந்து அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் இப்படின்றத மாணவர்கள் முறையாக எப்படி தெரிந்து கொள்வது? எந்த தரப்பை நாடி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்வு வந்து சரியானது அப்படின்னு தெரிந்து கொள்வது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து டிவேட்டுக்கு மட்டும் இல்லை, டிகிரிக்கும் நம்ம கண்டிப்பாக இதை பார்க்கணும். சரி, அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சரி அரசாங்கம் நடத்துகிறாங்க அப்படின்னு போகலாம். ஏன்னா அரசாங்க கல்லூரிகள் எல்லாமே அவங்க பாடத்திட்டத்திலேருந்து எல்லாமே MQA அதே மாதிரி ஒரு அக்ரிடேட் பண்ணணும். இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குது, அவங்களோட வசதி எப்படி இருக்குது, இந்த பாடத்திட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்க கல்லூரியில் அந்த வசதி இருக்கா, படித்து கொடுக்குற விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்கணும். ஸோ அது வந்து MQA போகும். இல்லை இன்னொன்று வந்து டிவேட்னு சொல்கிறப்ப அது வந்து ஜபத்தன் தினகுஜ் அப்படிலாம் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து MBOT மலேசியா போர்ட் ஆஃப் டெக்னாலஜிஸில் நான் வந்து ஒரு போர்ட் மெம்பராக இருக்கேன். அந்த டிவேட் சில டிப்ளமா வந்து எங்களுக்கும் வரும், நாங்கள் அக்ரிடேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பாடத்திட்டம் சரியாக இருக்கா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த அக்ரிடேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். அது அரசாங்க கல்லூரியாக இருந்தால் நம்ம கவலையப்பட வேணாம். இங்கே தனியார் கல்லூரியில் தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக எங்கேயும் போய் பார்க்க முடியாது, அவங்களே தான் அந்த கல்லூரியில் இருக்கா, MQA இருக்கா, யார் இதை அக்ரிடேட் பண்ணது அப்படின்லாம் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். ஜபாத்தான் தினாகுஜியில் இருக்கா, அந்த மினிஸ்ட்ரிஸ் எந்த மினிஸ்ட்ரிஸ் சார்ந்து அந்த மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது சொந்தமாக நம்ம என்ன இப்போ அதை தேடுவது வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது கடினமான காலகட்டம் இல்லை. இப்போ கூகுள் இருக்குது, அதனால இது வந்து தேடும் அந்த திறன் வந்து இருந்தாலே மாணவர்கள் சரியான துறையை தேர்ந்தெடுத்துடலாம் இல்லையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அரசாங்க கல்லூரியாக இருந்தால் கண்டிப்பாக கஷ்டமே இல்லை. ஆனால் நீங்கள் தனியார் போகிறப்ப தான் அந்த தேடுறது வந்து கல்லூரி வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறத நான் கேட்டுருக்கிறேன். MQA இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற கோர்சஸ்க்கு MQA இருக்கும், ஆனால் இந்த கோர்ஸ்க்கு வந்து அதான் MQA இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம் இதுக்கும் இருக்குது அப்படின்னு போகிறத நான் நிறைய பார்த்துருக்குறேன். இன்னொன்று வந்து நம்ம இந்தியர்கள் கிடையே அவங்க வந்து இப்போ டிவேட் படிக்கிறதுக்கு வந்து தனியார் அரசாங்க கல்லூரி எத்தனை இருக்குது தெரியுமா கார்த்திகா? 1200 கல்லூரி இருக்குது. அது ஆமாம், நாடு முழுவதும். அப்புறம் எத்தனை மினிஸ்ட்ரி அமைச்சு கீழே இருக்குன்னா 12 அமைச்சு கீழே இருக்குது. அப்போ இத்தனை கல்லூரி இருக்கிறப்ப நம்ம அந்த பணத்தை சேமித்து அப்புறம் டிகிரி மாஸ்டர்ஸ்க்கு பாவிச்சுக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. சரிங்க டாக்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சர்டிஃபிகேட் தொடங்கி PhD வரைக்கும் இந்த திவரில் பயிலலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சில மாணவர்கள் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. மீண்டும் அந்த திவெட் துறையில் அவங்களோட டிகிரியோ மாஸ்டர்ஸோ தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன சொன்னீங்க, அதாவது இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க 2I 2U நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. சரி, 2I 2U அப்படின்னு சொல்கிறது 2 years யூனிவர்சிட்டி 2 years இண்டஸ்ட்ரி. அது வந்து டிகிரி ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா 4 வருஷம் வருது இல்லை டிகிரி ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா இங்கே தான் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் படிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, இல்லை படிச்சுட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அதனாலேயே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் முழுக்க முழுக்க வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. மாணவர்களுக்கு அங்கே போயிட்டு எந்த வேலையில் செய்யணும் அப்படின்னு தெரியுதா, அதான் கேள்வி. அதனாலேயே அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா 2 வருஷம் முழுக்க முழுக்க நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருங்க, இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும், அப்போ இண்டஸ்ட்ரி சார்ந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு. 2 வருஷம் யூனிவர்சிட்டிக்கு வந்து யூனிவர்சிட்டியில் படிங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு போனோடனே எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் டிவேட்ல கூட நான் சொன்ன மாதிரி கம்பெனி சேர்ந்து கல்லூரியோடு சேர்ந்து பாடத்தை நடத்துகிறாங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான் அவங்க வந்து ஒரு போயிட்டு உடனே கல்லூரியில் தான் படிப்பாங்கன்னு இல்லை, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே அப்புறம் எக்ஸாமுக்கு இங்கே வருவாங்க, லெக்சருக்கு இங்கே வருவாங்க. அப்படியும் நிறைய பாடத்திட்டங்கள் நிறைய சலுகைகள் இருக்கு, நிறைய சலுகைகள் இருக்கு. வேலை செய்து கொண்டே படிக்கலாம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு சுலபமான ஒரு இதுதான் இல்லையா? ஆமா, நீங்க கேட்டீங்க இல்ல, இப்போ வந்து சர்டிஃபிகேட் படிச்சுட்டாங்க, வேலை செய்யறாங்க, திரும்ப வர முடியும். கண்டிப்பா திரும்ப வர முடியும். சரிங்க டாக்டர். இப்போ மலேசியாவை பொறுத்தவரை எந்த துறையில் வந்து இந்த திவெட்
கல்வியாளர்களுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ தொழில் கல்வின்னும் போது எல்லா துறையும், ஆனா மலேசியாவை பொறுத்தவரை எந்த துறையில் அவர்களுக்கான தேவை அதிகமா இருக்கு? ஓகே, இப்படி நான் சொன்னேன்னா நான் சொன்ன எல்லாமே பாருங்க, மேனுஃபேக்சரிங் நம்ம அந்த காலத்துலேருந்து மலேசியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக தான் இருக்குது. நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் மிஷின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிவேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங், செமி கண்டக்டர் நம்ம நிறைய பேப்பரில் படிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம செமி கண்டக்டரில் ஒரு டாப் கண்ட்ரியாக தான் இருக்கிறோம். ஸோ அங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேரிடைம், கடலில் வந்து அந்த கப்பல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறப்ப எத்தனை பேத்துக்கு தெரியும்? அண்டர் வாட்டர் வெல்டிங்னா நம்ம ஒரு காடி பழுது பார்க்குறப்ப பண்ணோம், அங்கே நெருப்பை வச்சு வெல்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கடலுக்கு கீழே போயிட்டு அந்த கப்பலில் ஏதாச்சும் ஒரு வாட்டர் இருக்காதுன்னு வெல்டிங் பண்ணுறது, அவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ அண்டர் வாட்டர் வெல்டிங், அப்புறம் கப்பலை அந்த மெயின்டைன் பண்ணுறது மேரிடைம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிற இடம், அதாவது ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு முதலீடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போர்னால. ஸோ நம்ம தான் ஸ்டேபிளாக இருக்கிறோம், அங்கெல்லாம் எப்போ போர் நடக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போ இதே மாதிரி முதலீடுலாம் நம்ம துறைமுகத்துக்கு வர்றதுக்கோ நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நான் ஹெல்த் கேர் சொன்னேன், மெடிக்கல் டிவைசஸ், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், அது எல்லாமே. ஸோ அப்படி பார்க்க போனால் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கூட இருக்குது. இன்னொன்று வந்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறப்ப இதே மாதிரி மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கூட இருக்குது. சரிங்க டாக்டர், இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து ஒரு சின்ன குளம் இல்லை, அதுலேயே நீச்சல் அடிக்க தொழில். தீவெட்ன்றது ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தெரிய வருது. ஆனால் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம அதை படிக்கும்போது SPM முடித்த மாணவர்கள் ஏற்குரிய ஒரு 95 விழுக்காட்டினர் வந்து தீவெட் துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த படித்தேன். இப்போ இந்த தீவெட்லேயே அதிகமான படிப்பு போய்கிட்டே இருந்துச்சுன்னா, அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் டிமாண்ட் குறைஞ்சிருமோ அப்படின்ற ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமா? இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் அந்த மாதிரியான சிக்கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. 50 விழுக்காடு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். SPM படிக்கிற மாணவர்கள் 50 விழுக்காடு. அதாவது மன்னிக்கணும், தொழில் அதாவது வேலை கிடைக்கிறவங்க 95 விழுக்காடு, SPM முடித்தவர்கள் 50 விழுக்காடு மேற்பட்ட. ஸோ படிச்சுட்டு வேலைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா 95%க்கு மேலேயே வேலை உடனே கிடச்சிருது. எவ்வளோ பேர் போகிறாங்கன்னா 53 விழுக்காடு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எல்லாருமே இப்படி போனால் அப்புறம் நாளைக்கு எல்லாருமே இதை படித்தாங்களே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இன்னும் நம்ம வந்து 53ல் தானே நிற்கிறோம். இன்னும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகலை. அப்படியே இருந்தால் கூட இன்னும் முதலீடு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் மட்டும் இந்த வாய்ப்புகள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி டெக்னீஷியன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோல் அக்கார்ட் அப்படின்னு இருக்குது, வாஷிங்டன் அக்கார்ட் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த பார்ட் ஆஃப் சோல் அக்கார்டாக இருந்தால் நம்ம நாட்டில் படித்து கொடுக்குற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லா நாட்டிலையும் அந்த யாரெல்லாம் அந்த மெம்பராக இருக்காங்களோ அந்த நாட்டில் பூரா செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இருக்கிறப்ப இங்கே படித்த கல்வி வந்து வெளிநாட்டிலையும் அது வந்து அங்கீகாரம் இருக்குது. ஸோ அது ஒன்று. இன்னும் ஒன்று வந்து நம்மளுக்கு வருங்காலத்தில் வேலை இருக்கா இல்லையா எது நிர்ணயிக்குதுன்னா, நான் எப்படி இருக்கிறேன் அவர் தான். நான் வந்து எதை கொண்டு வரேன், அப்போ வருங்காலத்தில் என்னென்ன இருக்க போகுது, ஏஐ கண்டிப்பாக இருக்க போகுது. நீங்கள் என்ன வேலை, ஒரு லாயராக இருந்தால் கூட ஏஐ இருக்க போகுது. அப்போ எனக்கு ஏஐ தெரியுமா? அதுவும் ஏஐனா ChatGPT மட்டும் இல்லை, பல வகையானது இருக்குது. அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு வந்து ESG, என்வாயரமெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ், எல்லா வேலையிலையும் அந்த கம்போனன்ட்ஸ் இருக்க போகுது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து தொழில் பண்ணுறோமா, சோஷியல் மக்களுக்கு என்ன செய்கிறோம், கவர்னன்ஸ் நம்ம வந்து நம்ம கம்பெனியை சரியாக இன்டெகிரிட்டி, லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நடத்துகிறோமா, நம்மளோட ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கிறோமா, அதெல்லாம். ஸோ அதுவும் எல்லா இதுலையும் இருக்குது. ஸோ இதே மாதிரி எதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கோ அதில் நம்ம எப்போதுமே மேம்படுத்திக்கிட்டே இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் மேம்படுத்திக்கிட்டே. அதுதான். சரிங்க, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா 3D 3D அப்படின்னு சொல்லிங்க. இது இப்படி இருக்கும்போது மாணவிகளோட, அதாவது பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட அந்த ஆர்வம் எப்படி இருக்கு இந்த திவெட், அவர்களுக்கான எதிர்காலம் எப்படி அமையும்? ஏன்னா ரொம்ப கடினமான வேலை, இறங்கி இந்த கட்டுறது பூட்டுறது இதெல்லாமே. ஸோ அவங்களோட அந்த ஈடுபாடு எப்படி இருக்கு, எப்படி இருக்க வேண்டும்? ஓகே, இப்போ நம்ம முன்ன காலத்தில் பார்த்தோம்னா டிபெட் விட்டுருவோம், என்ஜினியரிங் பார்ப்போமே, அந்த கிளாஸ் பூரா
ஆண்கள் தான் இருப்பாங்க, ஒரு பெண் 2 பெண் இருப்பாங்க. இப்போ வந்து அது மாறிடுச்சு. எல்லா இன்ஜினியரிங்லையுமே பாதிக்கு பாதி வந்துட்டாங்க. சில இன்ஜினியரிங்ல வந்து பெண்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ டிவெட்டும் இது மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் பார்ப்போமே, அங்கே ஆஃப் ஷோர் போகணும், ஆனால் அங்கேயும் பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த டிவெட் கூட காடி பழுது பார்க்கறதுலேருந்து எல்லாமே பெண்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. லோரி ஓட்டுறதுல பெண்கள் இருக்கிறாங்க. பஸ் நம்மளுக்கு ரேபிட் இது ட்ரெயின் ஓட்டுறதுக்கு பெண் நம்ம பெண்ணே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக பெண்களுக்கு இதில் வாய்ப்பு குறைஞ்சிருக்காது. இதை இன்னொரு இது பார்ப்போமே, சரி உங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் பிடிக்கலையா, டிவெட் கல்லூரியிலேயே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், கலினரி ஷெஃபா ஆகிறதுக்கு, குக்கிங், சோயிங், இது எல்லாமே இருக்கு. அப்போ பெண்களுக்கு இல்லை நான் இதுலேயே இருக்கிறனா கூட உங்களுக்கு அங்கேயும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அது தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே போனால் எந்த சிக்கலும் இல்லை இல்லையா? புறநகரில் உள்ள இந்த அந்த அதாவது அவுட் ஆஃப் டவுன்ல இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான இந்த மாணவர்களுக்கான பெற்றோருக்கான இந்த டிவெட் வந்து எப்படி வந்து அவங்களை போய் சேருது? இப்போ பாருங்க, நீங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், அவங்க எல்லாமே இருக்கு. ஆனால் அவங்க பார்க்குறாங்களே, இப்போ எந்த புறநகரில் டிவி இல்லை, எந்த புறநகரில் இன்டர்நெட் இல்லை. ஓகே, நம்ம சபாஸ்ராவால் இல்லை, நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் இருக்குது, டிவி இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. அப்போ அவங்க இதை சார்ந்த நான் தான் எப்போதுமே சொல்லுவேன், நம்ம ஆளுங்க வந்து எது நம்மளுக்கு பயனளிக்கும், எது வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், எது வந்து நாலேஜ் கொடுக்கும், அதை சார்ந்த ஊடகங்கள், பத்திரிகைகள் பார்க்குறோமா, எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் போய் சேருது. நம்ம பார்க்குறோமா, அதில் உள்ள பயனை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அவ்வளோதான். அது நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட சொந்த எஃபர்ட் போடுறோமா, அவ்வளோதான். எதிலும் ஒரு தேடல் இருந்தால் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக. சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த டிவெட் கல்வியை கற்பதற்கான பண வசதி, அதாவது இதற்கான அமைப்பு ஏதும் இருக்கா, இதற்கான லோன், பிடிபிடிஎன் லோன், ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இல்லை ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பகிர்ந்து. கண்டிப்பாக. இப்போ டிவெட் நான் இதையும் சொல்லணும். டிவெட் வந்து எவ்வளோ முக்கியம்னு கேட்டப்போ கூட நம்ம அரசாங்கம் இந்த வருஷம் பட்ஜெட், அது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அங்கே வந்து 7.9 பில்லியன் ரிங்கேட் வந்து டிவெட்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு. அதில் 45 மில்லியன் வந்து டிவெட் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம துணை பிரதமர் வந்து அங்கே சேர்மேனாக இருக்கார். அப்புறம் 1.3 பில்லியன் வந்து டிவெட் கல்லூரிகள், அதுவும் கல்வி அமைச்சு கீழே உள்ள கல்லூரிக்கு கொடுத்துருக்காங்க. 3 பில்லியன் வந்து ஹெச்ஆர்டி காப்க்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் வர 650 மில்லியன் வந்து பிடிபிகேக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிடிபிடி என்னன்னு தெரியும். உடனே போயிட்டு ஒரு லோன் எடுத்து பிள்ளை யூனிவர்சிட்டியில் அனுப்பிடுவோம், தனியார் இல்லை அரசாங்க கல்லூரியில். பிடிபிகேனா என்ன? பிடிபிகேனா பெர்படனான் தாபுங் pembangunan kemahiran டிவெட்க்குன்னு லோன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கல்லூரி அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாக இருந்தால் எப்படி பிடிபிடிஎன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டிவெட்டுக்குன்னு லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே அரசாங்கம் இதில் படித்தீங்கன்னா உங்களுக்கு கையில் காசு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அலவன்ஸ் மாதிரி. இப்போ பெலியா டன் சுகான் கீழெல்லாம் ஐடிபிகேஎன் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு காசு வேற கையில் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வசதிகள் இருக்குது. ஸோ ஒரு செமஸ்டருக்கு கூட போனாலும் நீங்கள் 200 வெளி தான் செலவு பண்ண போகிறீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டால், தனியார் போனால் அந்த இது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 30,000 வெளி செலவு பண்ண போகிறீங்க. அந்த 30,000 வெளியில் நீங்கள் அழகாக ஒரு மாஸ்டர்ஸ் செஞ்சிடலாம். அதுவும் கூட தனியார் இதுலேயே மாஸ்டர்ஸ் செஞ்சிடலாம். ஸோ இதுதான் எவ்வளோ அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து அவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வசதிகள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்க டாக்டர், இந்த பெற்றோர்கள் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தயக்கம் காட்டுறாங்க இல்லையா, டிவெட் நான் வேண்டாம், அது வந்து இந்த 3D இறங்கி வேலை செய்யணும், இந்த மாதிரி சிந்திக்கும் பெற்றோர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? நம்ம வருங்காலத்தை எப்போதுமே நான் சொல்கிறது தூரநோக்கு சிந்தனையோடு நம்ம செயல்படணும் அப்படின்னு. டிவெட் தான் எதிர்காலமாக இருக்க போகுது. முக்கியமாக இதே மாதிரி எனக்கு படிக்க பிடிக்கல, எனக்கு இதே மாதிரி பாடத்திட்டம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இதுதான் ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை கொண்டு வரப்போகுது. ஸோ இங்கே தான் வந்து பெற்றோர் வந்து நிறைய பெற்றோர் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, என்னோட பிள்ளை வந்து இப்போ கேஷியராக வேலை செய்கிறாங்க, மாதத்துக்கு 1000 வெளி வருது, அதை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னு. இந்த 1000 வெளியாக தான் இருக்க போகுது. நாளைக்கு அந்த கேஷியர் வேலையை வந்து ஆட்டோ டெல்லர்லாம் நம்ம போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளே
செஞ்சு பே பண்ணிட்டு வர மாதிரி இருக்க போகுது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இந்த காலத்துக்கு 1000 வெள்ளி, ஆனால் வருங்காலத்தில் 10 வருஷத்தில் அந்த 1000 வெள்ளி 100 வெள்ளிக்கு சமமாக இருக்க போகுது. ஸோ இங்கே அவங்களுக்கு தொழில் கல்வி, என்னோட கையில் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து யாருமே அசைக்க முடியாது. ஸோ பெற்றோர் கண்டிப்பாக தூர நோக்கு சிந்தனையோடு செயல்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச நிறையா டிவெட் படித்தவங்க வந்து என்டர்பிரினராக பிஸ்னஸ் மேனாக ஆகிருக்கிறாங்க. நாங்களே அவார்டு கொடுத்தோம், அதுவும் எம்போர்ட்டில் தான் நாங்கள் அவார்டு கொடுத்தோம். ஒருத்தர் வந்து பல பட்டறை வச்சுருக்காரு, காரி பட்டறை, பல பிரான்ச்சஸ் வச்சுருக்காரு, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவருக்கு கீழே நிறையா பேர் அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, தொழில் படித்து. சரிங்க, இப்போ இந்த 5-10 ஆண்டுகளில் ஒரு 10 வருஷம் சென்றுன்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த டிகிரி முடிக்கிற மாணவருக்கும் பல்கலைக்கழகத்தில் இந்த தொழிற்கல்வி தொழிற்கல்வியை முடிக்கும் மாணவர்களுக்கும் உள்ள அந்த ஊதிய வேறுபாடு எதுவும் இருக்குமா? இல்லை, இவங்க வந்து இன்ஃபேக்ட் டிகிரி முடித்தவங்க வச்சுக்குவோம், டிகிரி கிராஜுவேட்டு, இவங்க வந்து டெக்னீஷியன் வச்சுக்குவோம். இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கூட சம்பளமும் கூடையாக தான் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், இவங்க இன்னும் அப்படியே படிப்படியாக போகிறப்போ பார்த்தா இவங்களுக்கு சம்பளம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன், மறக்கிற மின்னுக்கு நான் எல்லா தொழில்நுட்பமும் சொன்னேன். ஒன்று வந்து லோக்கோமோட்டிவ்னா என்ன, ட்ரெயின் சம்மந்தப்பட்டது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம அந்த காலத்தில் நிறைய நம்ம முன்னோர்கள் வந்தது அந்த ட்ரெயின் இதில் வேலை செய்கிறதுக்கு. நம்ம இந்தியர்கள் நிறையா ட்ரெயின், என்னோட தாத்தா கூட தமிழ்நாட்டிலேருந்து வரப்ப அவர் வந்து அந்த பாலம் கூட கட்டியிருக்காரு, தண்டவாளம் கட்டியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் டிவெட் லோக்கோமோட்டிவ் சம்மந்தப்பட்ட டிவெட் இது தெரியுது, இருக்குன்னு தெரியுது, நம்ம படிக்கிறோம். ஸோ அங்கே என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அந்த தண்டவாள டெக்னீஷியன், அந்த ட்ரெயின் டெக்னீஷியன், ட்ரெயினை பழுது பார்க்குறது, அப்புறம் சிக்னல் டெக்னீஷியன், கம்யூனிகேஷன் டெக்னீஷியன், QA QC அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவங்களுக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு குளம் இல்லை, இல்லை ஒரு ஆறு கூட இல்லை, இது ஒரு மிகப்பெரிய கடல், சமுத்திரம். அவ்வளோ பெரிய டிவெட் தொழிற்கல்வியை மாணவர்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 1/2 மணி நேரத்தில் பல தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம் டாக்டர். நன்றி கார்த்திகா. முனைவர் மகாலட்சுமி பகிர்ந்து கொண்ட அனைத்து தகவல்களும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன்.